கடந்த நாட்கள் முழுவதிலும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து நடத்தினார். ஆண்டவருக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு என்ன ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், அதற்கு என்ன வாக்குத்தத்தத்தை நமக்கு தருகிறார் என்று அறிவதிலே நாம் ஆவலோடு கூட இருக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன் வாக்குத்தத்தங்களின் தேவன், வாக்கு மாறாத தேவன், வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். யார் அந்த வாக்குத்தத்தத்தை தனக்கு சொந்தமாக்கி அதை வைத்து விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதை பார்க்க முடியும். நான் அப்படி ஏராளமான மக்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்திருக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அதாவது தி யோக் வில் பி டெஸ்ட்ராய்டு பிகாஸ் ஆஃப் த அனாயிண்டிங். ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அபிஷேகத்தின் வல்லமையினால் நுகத்தடிகள் முறிக்கப்பட்டு போகும், அழிக்கப்பட்டு போகும் என்பதுதான் அது ஒரிஜினலாக எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நுகத்தை முறித்து விடுதலை கொடுக்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது எப்படி நடைபெறும்? அபிஷேகத்தினால், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால். சரி, நுகம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யோக் என்று சொல்லப்படுகிறது. கிராமங்களில் மாடுகள் பார்த்துருக்கீங்களா, உழுவாங்க. வண்டிகளை கொண்டு போவதற்கு பாரம் ஏற்றி கொண்டு போக வண்டியில் மாட்டை பூட்டி பயன்படுத்துவாங்க. நான் கிராமத்திலேருந்து வந்ததுனால எனக்கு தெரியும். எங்கள் வீட்டிலலாம் அப்படி வண்டி மாடுகள் உண்டு. பால் கறக்கிற மாடுகள் தனியாக இருக்கும், வண்டி மாடுகள் என்று 2-3 ஜோடிகள் இருக்கும். உழுவதற்கு வண்டிகளில் பாரம் ஏற்றி கொண்டு போக அந்த மாட்டினுடைய கழுத்தில் ஒரு நுகம் வைக்கப்படும். அது கிராமத்தில் நோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க, நுகம் என்று சொல்லுவாங்க. 2 மாட்டினுடைய கழுத்தில் வைக்கப்பட்டு கயிறுனால் அப்படி போட்டிடுவாங்க. அப்படி நுகம் வைக்கப்பட்டு விட்டால் இந்த கழுத்து பகுதியில் நுகம் வைத்து 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 அந்த மாட்டினுடைய கழுத்து பகுதி அது கலரை மாறி மரத்து போய் இருக்கிறதே நீங்கள் பார்க்க முடியும். சில சமயத்தில் அது புண்ணாக்கி விடும். அதற்கு எண்ணெல்லாம் போட்டு அதை ஆற்றி அதை பயன்படுத்துவார்கள். அந்த அளவிற்கு அந்த நுகம் சில சமயத்தில் பாதிப்பை கொண்டு வந்து விடும். நுகம் வைக்கப்பட்டு விட்டால் என்னது, அதுக்கு மேலே அந்த மாட்டால் வேறு எங்கே போக முடியாது. நுகம் இல்லைன்னு வைங்கள, ஃப்ரீயாக அந்த மாடு எங்கே வேணாலும் போகும், வரும், துள்ளி குதிக்கிறது கூட நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் அந்த நுகம் வைக்கப்பட்டு விட்டால் அது அடிமைப்படுத்தப்பட்டு விட்டது. அது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு கட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. சுயமாக அது வேறு எங்கே போக முடியாது. அந்த வண்டி ஓட்டுகிற மனிதன் எதை நோக்கி நடத்துகிறான் அதை நோக்கி தான் அது போக முடியும். அந்த மாதிரி அந்த நுகம் அந்த கழுத்தில் வைக்கப்பட்டு விட்டால் அது அப்படியே அவங்களை அடிமைப்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடும். இதே மாதிரி தான் சாத்தான் மனுஷருடைய வாழ்க்கையிலே நுகத்தை கொண்டு வருகிறான். நுகத்தை வைத்து மனிதர்களை அடிமைப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வைத்து அவர்களை அடிமையாய் நடத்துவதற்கு பல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். நிறைய பேர் தங்களை அறியாமலேயே சாத்தான் வைக்கிற நுகத்துக்குள்ளே அகப்பட்டு கொள்ளுவாங்க. அது நுகமென்றே அவங்களுக்கு தெரியாது. எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் அப்படியே நினைப்பாங்க. எதிராளியாக பிசாசு வைத்திருக்கிற ஒரு நுகம் நம்மளை அடிமைப்படுத்த சிறுமைப்படுத்த அவன் செய்கிறான் என்பதே நிறைய பேருக்கு தெரியாது. சிலருக்கு தெரிந்தாலும் என்ன செய்கிறதுன்னு அப்படியே வாழ்ந்து பழகி கொண்டிருப்பார்கள். சிலருக்குள்ள மனுஷருக்குள்ள வேதனை இருக்கும். எனக்கு விடுதலை கிடைக்குமா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வர முடியுமா என்று. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, சாத்தானுடைய நுகத்தடியை முறித்து நான் உனக்கு ஒரு விடுதலையின் சந்தோஷமான வாழ்வை அமைத்து தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அது எப்படி நடக்கும்? அபிஷேகத்தினால். பரிசுத்தாவியனுடைய வல்லமை அந்த அக்கினி இறங்கும் பொழுது நுகத்தடி முறிக்கப்பட்டு போகும். சாத்தானுடைய கட்டுகள் தெரிப்பட்டு போகும். ஒரு பெரிய விடுதலை நமக்குள்ளே உண்டாக்கிவிடும். ஆனால் தான் ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்று 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவரை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் போது தான் சாத்தான் வைத்த நுகத்தடி என்கிற கட்டு உடைக்கப்பட்டு அறுக்கப்பட்டு ஒரு விடுதலை உண்டாகும். இந்த சாத்தான் என்ன மாதிரி நுகத்தடிகளை கொண்டு வருகிறான்?
சிலருடைய வாழ்க்கையிலே பாவம் என்கிற நுகத்தடியை வைத்து அவளை அடிமையாக்கி விடுவான். சிலருடைய குடும்பத்திலே சாபம் என்கிற ஒரு நுகத்தடியை வைத்து குடும்பத்தையே அப்படியே சிறுமைப்படுத்தி அடிமைப்படுத்தி விடுவான். சிலருடைய சரீரத்தில் வியாதி பலவீனம் என்கிற நுகத்தடியை வைத்து அவருடைய சந்தோஷத்தை சாத்தான் கெடுத்து விடுவான். சிலருடைய வாழ்க்கையிலே பயம் கலக்கம் அது மாதிரி அதை கொண்டு வந்து அவளை அடிமையாக்கி வேதனையில் வைத்து விடுவான். அது அதிகமாக மன அழுத்தம், சோர்வு, தற்கொலை எண்ணம், அந்த இதெல்லாம் சாத்தானுடைய நுகத்தடிகள். அவைகள் மனிதனை அடிமைப்படுத்தி அவருடைய சந்தோஷத்தை கெடுக்க முடியாத காரியங்கள். சிலருடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, மனிதரால் உண்டாகிற போராட்டம், நிம்மதி இல்லாத சூழ்நிலை, அதனால் உண்டாகிற ஒரு துக்கம், கலக்கம், கவலை, அதுக்குள்ளேயே சிலரை நுகத்தடியை வைத்து கவலை என்கிற நுகத்தடியில் சிலரை அடிமைப்படுத்தி விடுவான். இந்த மாதிரி விதவிதமாய் சாத்தான் நுகத்தடிகளை மனிதர்கள் மீது வைத்து அவருடைய வாழ்க்கையின் சந்தோஷத்தையே கெடுத்து விடுகிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு நுகத்தடியை சாத்தான் வைத்ததுனால சந்தோஷத்தை இழந்து காணப்படுறீங்க. வெளியே சொல்லவும் முடியலை, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கலங்கி நிற்கிறீங்கல்ல. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆவியானுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க போகிறது. ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தின் வல்லை உங்கள் மேலே அனுப்ப போகிறார். அந்த அக்கினை இறங்கும் பொழுது சங்கிலிகள் தெரிபடும், நுகத்தடி அழிக்கப்பட்டு விடும், நுகத்தடி உடைக்கப்பட்டு விடும். சாத்தானுடைய அந்த அடிமைத்தனத்தின் கிரியைகள் முற்றிலும் அழிக்கப்பட்டு ஒரு விடுதலை சந்தோஷம் உண்டாகிவிடும். சரி, சாத்தான் என்ன மாதிரி நுகத்தடிகளை பெரும்பாலும் மனுஷருடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறான்? ஆண்டவர் எப்படி அந்த நுகத்தடியை முறித்து விடுதலை கொடுக்கிறார்? முதலாவது, பாவம் என்கிற நுகத்தடியை மனிதர் மேலே வைத்து அவளை அடிமைப்படுத்தத்தான் சாத்தான் முயற்சி பண்ணுகிறான். அவனுடைய முதல் ஆயுதமே பாவம். ஏதோ ஒரு பாவ பழக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து அதுக்கு அடிமையாக்கி விடணும், அந்த நுகத்தடியை வைத்து அவங்களை கண்ட்ரோலுக்குள்ளே வைத்து கொள்ளணும் என்று அவன் கிரியை செய்கிறான். அதனால தான் யோவான் 8:34 இயேசு சொல்லுகிறார், பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக்கி விடுகிறான். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு வந்து விடும். சில பாவங்கள் நம்ம போகிறோம், சிலரை கோவப்படுவோம், எரிச்சல் படுவோம், தவற பேசுகிறோம், இச்சையான காரியத்துக்கு இடம் கொடுத்துருவோம், அடுத்த நேரம் ஆண்டவரை மன்னினி பரிசுத்தப்படுத்துன்னு போய்கிட்டே இருப்போம். ஆனால் சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிரந்தரமாய் தங்கிவிடும்படி அவன் கிரியை செய்வான். அதுதான் நம்மை அடிமையாக்கி விடுகிறது. அதை விடவும் முடியாமல், வெளியே சொல்ல முடியாமல் நிறைய பேருக்குள்ள தவிப்பு. நான் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா, இயேசு என் கூட தான் இருக்கிறாரன்ற எண்ணம் கூட சிலருக்குள்ளே வந்துவிடும். அந்த அளவிற்கு சாத்தான் இந்த நுகத்தடியை வைத்து அடிமையாக்கி விடுகிறதை பார்க்க முடியும். ஏனென்றால் நம்ம 1 யோவான் 3:8 வாசிக்கும் போது அந்த பாவத்துக்கு பின்னால் இருப்பது பிசாசின் ஆவி, அந்த பொல்லாத ஆவி, அசுத்த ஆவி. ஒவ்வொரு பாவத்துக்கு பின்னாலும் அவன் இருந்து கொண்டுதான் அடிமைப்படுத்தி விடுகிறான். இச்சையின் ஆவி, ஒரு மனிதன் இச்சை என்கிற நுகத்தடியை வைத்து அடிமையாக்க அந்த ஆவியினுடைய கிரியை தான் செயல்படுகிறது. சிலருக்கு மதுபானத்தை விடவே முடியாத நிலைமைக்கு வந்துடுவாங்க. அது மதுபான வெறி கொண்ட ஒரு ஆவி அந்த மனுஷன் அப்படியே அந்த பாவத்துக்கு அடிமையாக்கி விடுவது. இந்த மாதிரி விதவிதமான பாவத்துக்கு பின்னால் அந்த பொல்லாத ஆவியின் கிரியை இருந்து சாத்தான் அந்த நுகத்தடியை வைத்து மனிதர்களை அடிமையாக்கி விடுகிறான். ஒரு சமயம் ஒரு வாலிப தம்பி என்னை சந்தித்த போது மனம் திறந்த ஒரு காரியத்தை சொன்னான். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய பாவத்தில் மன்னிச்சிட்டான்னு சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால் ஒரு பாவத்தை விட முடியலை. அந்த பாவம் அடிக்கடி என்னை மேற்கொள்ளுகிறது, அது என்னை வீழ்ச்சி அடைய பண்ணுகிறது. அதை விட்டுறணும், அது வேண்டான்னு எவ்வளவோ நான் முயற்சி பண்ணுறேன், பிரயாசப்படுகிறேன், அதுக்காக ஜெபெல்லாம் பண்ணி பார்க்குறேன், என்னால் அதை விட முடியலை. அதனால் அந்த பாவத்தில் விழ 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 என் ரட்சிப்பே எனக்கு சந்தேகமாக இருக்குது. உண்மையாக ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சிட்டாரா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, என் கூட இயேசு இருக்கிறாரா என்ற சந்தேகமே வந்து விடுகிறாரு. ஏன்னா நான் அதை விரும்பலை, ஆனால் அதை செய்கிறேன். நான் அதை விட்டுன்னு நினைக்கிறேன், என்னால் விட முடியல. இந்த மாதிரி நான் கஷ்டப்படுறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த வாலிபன் சில சமயத்தில் இதை விட இந்த பூமியில் என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாத, ஆண்டவர் எடுத்துக்கிட்டால் பரவாயில்லன்னு தோன்றுகிறது. எந்த அளவிற்கு அந்த பாதிப்பை பாருங்கள்.
அப்போது அந்த தம்பி ரட்சிக்கப்பட்டது உண்மை, ஆண்டவர் கொடுத்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டது உண்மை. ஆனால் ஒரு பகுதியில், அவனுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியில் சாத்தான் ஒரு நுகத்தடியை வச்சுட்டான். அதில் அடிமையாக்கி அப்படியே வேதனைப்படுத்தி அவனுடைய விசுவாசத்தை எல்லாம் குலைக்கும்படி சந்தேகத்தை கொண்டு வந்து அவனுடைய சமாதானத்தை கெடுத்து கொண்டே இருக்கிறான். நான் சொன்ன இந்த நுகத்தடியை முறிக்க ஆவியானவருக்கு மட்டும்தான் வல்லமை உண்டு. அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த உன்னதத்திலிருந்து வரக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் பேசி இருக்கிறார். ஆவியானவர் இறங்கும் பொழுது ஒரு அக்னியாக வல்லமையாக இறங்கி வருவார். அந்த வல்லமை நம்மை நிரப்பும் பொழுது சாத்தானுடைய நுகத்தடி உடைக்கப்படும். அந்த அக்னி இறங்கி அதை சுட்டரித்து விடும். நீங்கள் பயப்படாதுங்க. அதுக்குத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவர், அதுக்குத்தான் அந்த அபிஷேகம். அதனால் அதுக்காக ஜெபிக்கலாம் என்று அந்த தம்பிக்காக ஜெபம் பண்ணி உற்சாகப்படுத்தி நான் அனுப்பினேன். அவன் பாருங்கள், தொடர்ந்து ஜெபித்தான். எனக்கு அந்த அக்னி வேணும், அபிஷேகம் வேணும் என்று தேவன் தம்முடைய அக்னியினால் நிரப்பினார். அந்த அபிஷேகம் இறங்கின உடனே நுகத்தடி முறிக்கப்பட்டது. அடுத்த முறை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுகிறான், இத்தனை வருடமாக என்னை தொடர்ந்து வந்த அந்த கட்டு அறுக்கப்பட்டு விட்டது, அந்த சிந்தையை என்னை விட்டு விலகி விட்டது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற, சந்தோஷமாக இருக்கிற, ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. சாத்தானுடைய நுகத்தடி அழிக்கப்பட்ட உடனே ஒரு பெரிய விடுதலின் சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளை, பயப்படாத. சாத்தான் உன்னை பயமுறுத்திக்கிட்டே இருக்கா. உன்னால் இதை விட முடியாது, இதை விட முடியாது, இதோடு தான் நீ வாழணும், நரகத்துக்கு தான் போனேன், பொய் சொல்லி கொண்டே இருக்கிறான். நான் உனக்காக ரத்த சிந்தினேன், உன்னை மீட்டு கொண்டேன். ஆனால் உனக்கு ஒரு பூரண விடுதலை கொடுக்க தான் பரிசுத்த ஆவியை அனுப்பி வைத்தேன். அந்த அபிஷேகம், அந்த அக்னி உனக்குள்ளே இறங்கணும். அந்த அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கின உடனே அந்த கட்டெல்லாம் அறுக்கப்பட்டுரும், நுகத்தடி முறிக்கப்பட்டுரும். நீ எதை விட முடியாதுன்னு நினைக்கிறியோ தன்னால் போயிடும். அதனால் பயப்படாத. சிந்தை விட்டு போயிடும், வாழ்க்கை விட்டு போயிடும். உனக்கு நல்ல ஒரு விடுதலை இன்றைக்கு உனக்கு தரப்போகிறேன் கர்த்தர் பேசுகிறார். எவ்வளோ சந்தோஷம் இல்லை. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜெபிக்க போகிற அக்னி இறங்க போகிறது. ரெண்டாவது, இந்த சாத்தான் நுகத்தடியை வைக்கிற ஒரு இடம் நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இங்கே தான் ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். சரீரம் சுகமாக இருந்தால் தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தாலும் சரீரம் நோயினால் பாதிக்கப்பட்டு விட்டால் அது நமக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஆனால் தான் சிலர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ள அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும், ஆனால் ஒரு பூரண சந்தோஷம் இருக்காது. ஏன்னா சரீரம் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். சரீரத்தில் ஒரு வியாதி, ஒரு பலவீனம், அதனால அவருடைய சந்தோஷமே பாதிக்கப்படும். இதுதான் சாத்தானுடைய திட்டம். அதனால நம்முடைய சரீரத்தில் வியாதி, பலவீனம் என்கிற நுகத்தடியை வைத்து அப்படியே நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி விடுகிறான். நம்மளுக்கு ஒரு நாள் ஜெபமணி பார்க்குறோம், சரி ஆண்டவர் ரட்சித்துட்டாரு, இந்த வியாதி தானே, இந்த வியாதியோடு இருக்க பழகி கொள்ளுகிறோம். ஆனால் உள்ளத்தில் பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, இல்லை மகனே, இல்லை மகளே, அந்த சாத்தான் வைத்திருக்கிற வியாதி என்கிற நுகத்தடி அழிக்கத்தான் அபிஷேகம். அந்த சாத்தான் வைத்திருக்கிற பலவீனம் என்கிற உன் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற அந்த ஆவியினுடைய கிரியைகளை அழிக்கத்தான் இந்த அபிஷேகம். அவர் இறங்கும் பொழுது அதை உடைத்தெறிந்து விடுவார். என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார். ஒரு தகப்பனார் பாருங்க, அவருக்கு 35 வருஷமாக ஒரு வியாதி, ஆஸ்துமா வியாதி. 35 வருஷம். எவ்வளோ பெரிய பாதிப்பில். அப்போ லங்ஸ் எல்லாம் எப்படி பாதிக்கப்படும், ரொம்ப கஷ்டம். அந்த இன்ஹேலர் அடிக்கடி யூஸ் பண்ணணும், இல்லாட்டா மூச்சு விடுவது கஷ்டம், ஒரு மரண போராட்டம். அதெல்லாம் அந்த மெடிசன் யூஸ் பண்ணி சைடு எஃபெக்ட் உண்டாகி நரம்பெல்லாம் பாதிக்கப்பட்டு போச்சு. அதனால கழுத்து நரம்பு வலிக்கும், எலும்பில் வலிக்கும். அந்த சைடு எஃபெக்ட்னால பல பாதிப்புகள். அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்காங்க, ஆனால் 35 வருஷம் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை இல்லை. அதனால சரீரத்தில் பல பாதிப்பு, சில சமயத்தில் மன சோர்வு. அவங்களுக்கே தெரியல இது சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடி. அந்த கிரியை அழிக்கப்படணும், விடுதலை பெற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு வியாதி, சரி மருந்து மாத்திரை, இப்படியே தான் வாழணும், ஜெர்மனி இப்படி வாழ்வோம் என்று அப்படி கடந்து போகிறாங்க. இந்த விடுதலை குறித்த சிந்தை வரவில்லை. ஒரு நாள் இந்த மாதிரி இந்த டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருந்தாங்களா, ஆவியானவர் கொடுக்குற விடுதலை சொல்லப்பட்டதா. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்தது, இதிலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை தர முடியும், அதுக்குத்தான் ஆவியானுடைய வல்லமை என்று சொல்லி அன்றைக்கு ஜெபிச்சாங்க. ஆண்டவரே,
35 வருஷமா இந்த வியாதி, இந்த பலவீனம் என்னை வாதிக்குது, எனக்கு விடுதலை வேணும், நீங்க விடுதலை கொடுக்க முடியும், எனக்கு பாவத்தை மன்னிச்சிங்க, பாவத்தை இந்த விடுதலை கொடுத்தீங்க, என் சரீரத்தில் இந்த பலவீன வியாதி என்னை தாக்கி என்னை முடக்கி கொண்டிருக்கிறாரு, எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபிச்சாங்க. ஆவியானுடைய வல்லமை இறங்கினார், அந்த அபிஷேகம் இறங்கினார். கர்த்தருடைய வல்லமை இறங்கின உடனே சாத்தான் வைத்த வியாதியின் நுகத்தடி முறிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. அன்றைக்கோடு ஆஸ்துமா வியாதி இல்லாமல் போய்விட்டார். அவ்வளோதான், கம்ப்ளீட்டு டெலிவரன்ஸ் பாருங்கள். அதன் பிறகு அதில் பாதிப்பு உண்டாக்கின கழுத்து, நரம்பு, எலும்புகள் உண்டான வலி எல்லாமே போய் சரீரம் முழு விடுதலை பெற்று விட்டார். 35 வருஷமாக நுகத்தடியை சாத்தான் வைத்து அவங்களை வேதனைப்படுத்தி நடத்தி கொண்டிருந்தான். உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வியாதி, கேன்சர் என்கிற நுகத்தடி, ஆஸ்துமா என்கிற நுகத்தடி, அல்லது ஏதோ ஒரு சரீர பலவீனம் என்கிற நுகத்தடி, ஆர்த்ரைட்டிஸ் என்கிற நுகத்தடி, ஏதோ ஒரு நோய், அதனால் உங்களை பலவீனப்படுத்தி நுகத்தடியை சாத்தான் வைத்து உங்களை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், துக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறானா, இது உங்களுக்கு விடுதலையின் நாள். நுகத்தடி ஆண்டவர் முறிக்கிற நாள். அதுக்குத்தான் அபிஷேகம், ஆவியானுடைய வல்லமை அக்னியாய் இறங்கி சாத்தானுடைய நுகத்தடியை முறிக்க போகிறார். நீங்கள் பாருங்கள், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13 வாசித்தால், 18 வருஷம் பலவீனப்படைத்த ஆவியை கொண்ட ஒரு பெண், அவளுக்கு முதுகு கூன் விழுந்து குனிஞ்சு தான் நடப்பாள். ஆனால் அவளுக்கு ஒரு கூனி, அவருடைய முதுகெலும்பு வளைஞ்சிட்டு வயசாயிட்டு அப்படின்னு கூட உலக மக்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு அறிந்து கொண்டார், இது ஒரு பொல்லாத ஆவி, இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி. அந்த ஆவி தான் அவளுக்கு அடிமையாகி இந்த நுகத்தடியை வைத்து அந்த பெண்ணை குனிய வச்சு 18 வருஷம் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் அவ்வளோதான், அதோட வாழ பழகி கொண்டாங்க. ஒழுங்காக சர்ச்சுக்கு வர்றாங்க, ஜெபாலயத்தில் கர்த்தரை துதித்து ஆராய்ச்சிட்டுலாம் போகிறாங்க. ஆனால் அந்த நுகத்தடி இருந்து கொண்டே இருந்தது. இயேசு பார்த்தார், சாத்தான் கட்டி வைத்திருக்கிறான். ஒரு நாள் இயேசு பார்த்த பொழுது அழைத்து தொட்டார், கட்டு அறுக்கப்பட்டது. 16ஆம் வசனம் சொல்லுது, சாத்தான் கட்டி வைத்திருந்த அவளை விடுதலையாக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அதே மாதிரி தான் இயேசு சொல்ல, சாத்தான் உன் சரீரத்தை கட்டி வைத்திருக்கிறான் மகனே, மகளே, உன்னுடைய எலும்புகளை, உன் நரம்புகளை, உன் சரீர உறுப்புகளை பலவீனம், வியாதி, நோய், கிருமிகள் என்கிறத வச்சு தாக்கி உன்னை அடிமையாக்கி வேதனைப்படுத்தி வச்சிருக்கிறான்ல, இன்றைக்கு உனக்கு விடுதலை. அபிஷேகம் உன் மேலே இறங்கும், ஆவியானுடைய வல்லமை இறங்குவார், நுகத்தடி முறிக்கப்படும். உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள் இது. ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வியாதியாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது நுகத்தடி முறிக்கப்பட்டு விடுதலை உண்டாக்கிவிடும். மூன்றாவது இன்னொரு காரியம் என்னன்னா, நம்முடைய ஆவியை பாதிக்கிற விஷயம். நம்முடைய ஆத்மாவை பாதிப்பது பாவம், சரீரத்தை தாக்கி பாதிப்பது வியாதி. நம்முடைய ஆவியை பாதிப்பது பயம், கலக்கம், சோர்வு, இது மாதிரி காரியங்கள். பயமாக இருக்குது, பயம். அப்புறம் எப்பவுமே சோர்வாகவே இருக்குது, உள்ளத்தில் உற்சாகமே இல்லை. இது பெருக பெருக என்னன்னா மன அழுத்தம் வந்துடும். மன அழுத்தம், டிப்ரெஷன். எடுத்த உடனே டிப்ரெஷன் வராது, முதல்ல பயம் ஆரம்பிக்கும், அப்புறம் பயம் பெருக பெருக உள்ள கலங்க ஆரம்பிக்கும், கலக்கம். அதன் பிறகு அவ்வளோதான் என் வாழ்க்கை அப்படின்னு அப்படியே ஒரு மன அழுத்தம் அப்படியே முடக்கிடுவான். அந்த நுகத்தடியை சாத்தான் வைத்து அநேகருடைய வாழ்க்கையை முடக்கி கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்குதா? அந்த மாதிரி பாதிப்பு இருக்குதா? நுகத்தடி அது உங்கள் மேலே சாத்தான் வச்சுட்டதை உணர்றீங்களா? உங்களுக்கு ஒரு விடுதலை இது. ஒரு சமயம் மதுரையிலேருந்து ஒரு சகோதரி தன் அனுபவத்தை எழுதியிருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க. அந்த சகோதரி ஒரு மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டுட்டாங்க. என்னென்னா எப்போ பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு தனிமை உணர்வு. எனக்கு யாருமே இல்லை, என்னை நேசிக்க யாருமே இல்லை, என் மேல் அக்கறை கொள்ள யாருமே இல்லை, என் மீது பாசமைக்கு யாரும் இல்லை, என் காரியத்தை அக்கறையாக கவனித்து உதவி செய்ய யாரும் இல்லை. அந்த தனிமை உணர்வு, லோன்லினஸ், இதான் சாத்தானுடைய தந்திரம். உனக்கு யாருமே கிடையாது, உங்கள் அம்மாலாம் உன்னை நேசிக்கலை, உங்கள் அப்பா உன்னை நேசிக்கலை, உன் கணவர் உன்னை நேசிக்கலை, உன் மனைவி உன்னை நேசிக்கலை, நீ அவ்வளோதான், நீ பார்க்குறவங்களாம் சும்மா ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த எண்ணத்தை உண்டாக்கி 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 ஒரு தனிமை உணர்வுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அப்போது உன்னை புரிந்து கொள்ள, உன் மீது அக்கறை கொள்ள யாருமே கிடையாது, நீ ஒரு அநாத மாதிரி தான். எல்லாரும் இருந்தாலும் இந்த உணர்வை கொண்டு வருகிறவன் பிசாசு.
அப்படியே ஒரு பயம், அப்படியே ஒரு கலக்கம். அப்படி அதை பற்றி யோசித்து நினைக்க தனிமை. அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, தனியாக ரூமில் உட்காருவது, தனிமையாக. அப்படி தான் இந்த சகோதரி ஆயிட்டாங்க. தனியாகவே உட்காந்துருக்கிறது, யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் கோபம் வரும், எரிச்சல் வரும். அது என்ன, என் மேலே யாருக்குமே அக்கறை கிடையாது, நான் ஏன் அவங்கள நேசிக்கணும் அப்படின்ற மாதிரி. என்ன ஸ்டேஜுக்கு போயிட்டு கடைசியில் சாத்தை எங்கே கொண்டு வருவான், உனக்கு தான் யாரும் இல்லையே, செத்து போயிரு, அந்த மாதிரி எண்ணத்தை உண்டாக்கிடுவான். அந்த மாதிரி அவங்க அதுக்கான மருத்துவம்லாம் இருக்குல்ல, இந்த டிப்ரெஷனுக்கு அதுக்கெல்லாம் போனாங்க, அதுக்கு கவுன்சிலிங் போனாங்க, அதுக்கு என்ன அவங்க மெடிசன்ஸ் கொடுத்து என்ன செஞ்செல்லாம் பார்த்தாங்க. ஒன்றிலே விடுதலை இல்லை, தொடர்ந்து அந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்குது. அதனால் அவங்க பாருங்கள் தன்னால் அழுதுகிட்டே இருப்பாங்க, அப்படியே துக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, ஏன் நான் வாழணும் அப்படின்லாம் சொல்லி. அப்போ ஒரு சமயத்தில் இந்த நம்முடைய நிகழ்ச்சி டிவியில் வருவதை பார்த்துருக்குறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு செய்தியில் சொல்லப்படுது, இது உண்மைதானா? அப்போது இந்த இயேசு எனக்கு விடுதலை தருவாரா, இந்த மாதிரி விடுதலை கிடைக்குன்னு சொல்கிறாங்களே, சில சாட்சியெல்லாம் சொல்கிறாங்களேன்னு அந்த சகோதரி பார்க்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து பார்க்குறாங்க. ஒரு நாள் அப்படி பார்த்து கொண்டு இருக்கும்போது, நான் இப்படி மன அழுத்தத்தில் கஷ்டப்படுறேன், இவங்களுக்கு ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுத்தான்னு சொல்கிறாங்களே, அப்போ எனக்கு ஒரு விடுதலை அவர் தரணுமேன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ஒரு அபிஷேகம் இறங்கி இருக்கிறாரு, ஆவியானுடைய வல்லமை. அந்த விருப்பத்தை தேவன் பார்த்தார், எனக்கு இந்த இயேசு விடுதலை தரணுமே அப்படி விரும்பினதை பார்த்து ஆவியானவர் இறங்கினார். தன்னையும் அறியாமல் அழுகிறாங்க. ஒரு மனுஷங்கிட்ட தன் பாரத்தை சொல்லி அழுவதை போல கண்ணீர் வடிக்கிறார். அவங்களால அடக்கி கொள்ள முடியல, அவங்க எல்லாத்தையும் சொல்லி அழுகிறாங்க. அப்போ ஆவியானுடைய வல்லமை தொட்ட உடனே அந்த அழுகை, கண்ணீர் எல்லாத்தையும் ஜெபம் பண்ணி அழுத முடிக்கிறாங்க. விடுதலை அது முற்றிலும் மாறி, அந்த மன அழுத்தம் மாறிட்டு, அந்த பயம் மாறிட்டு, தனிமை உணர்வு மாறிட்டு, ஒரு பெரிய சந்தோஷம். அந்த சாத்தான் வைத்த நுகத்தடி ஆவியானவர் முறித்து விட்டார். அந்த மகளுக்கு ஒரு விடுதலின் சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் தனிமை என்கிற உணர்வு அந்த நுகத்தடியை சாத்தான் வச்சுட்டான். உன்னை நேசிக்க யாரும் கிடையாது, உனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை. பிசாசு அந்த மாதிரி சிந்தனையை உண்டாக்கி நுகத்தடியை வச்சுட்டான். அதனால் எப்போவுமே தனிமை, யார்கிட்டையும் பேச பிடிக்கலை, சிரிக்க பிடிக்கலை, யார் கூட சந்தோஷமாக இருக்க விருப்பமில்லை, இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துருப்பது, தனி அறைக்குள்ளே உட்கார்ந்துருப்பது, அது சாத்தான் உங்கள் மேலே வச்சிருக்கிற நுகத்தடி. இன்றைக்கு அதை ஆவியானவர் முறிக்க விரும்புகிறார். சிலருக்கு பாருங்கள் பயம் அப்படி ஆட்களை பார்த்துருக்கீங்களா? வந்து சொல்லுவாங்க, எது எடுத்தாலும் எனக்கு பயமாகவே இருக்குது. இந்த பயப்படுத்துறதுக்கே சில மந்திரவாதம் பண்ணுறாங்க. இது கடைசி காலம். பில்லி சூனிய மந்திரங்கள் பெருகி விட்டார். வெளிப்படுத்தின விசேஷம் 12 அதிகாரத்தில் இருக்குது. சாத்தானுக்கு கொஞ்ச காலம் இருக்கிறபடியினால் பிசாசு அவன் பூமியிலே கோபத்தோடு இறங்கினான், அதனால தீமையான கிரியைகளை செய்கிறான் என்பது வேதத்தில் சொல்லப்படுகிறார். அப்போது ஒரு சகோதரி பாருங்கள், அவங்க திருநெல்வேலியில் சார்ந்தவங்க, பில்லி சூனி யாரும் அவங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் செய்துட்டாங்களா, அதனால எப்போ பார்த்தாலும் அவனுடைய மனசில் தற்கொலை பண்ணி செத்துன்னு எண்ணமே வரும். யாரும் பேசுகிற சத்தம் கேட்கும், நீ வாழ முடியாது, செத்து போயிரு. அந்த தற்கொலை எண்ணம் தூண்டிக்கிட்டே இருக்கும் உள்ளுக்குள்ளே. தற்கொலை பண்ணி செத்துரு தூண்டிக்கிட்டே இருக்கும். சில சமயம் சத்தம் கேட்கும். அந்த ஏவுதல், அதனாலேயே அவங்களுக்கு மன அழுத்தம் வந்துட்டு, அதனாலே ஒரு பயம் கலக்கம் அதனால் அவங்க இனி நம்ம வாழ முடியாது, இப்படி தினந்தோறும் அந்த சத்தம் கேட்குது, ஏவுதல் வருது, யாரோ என்னை தூண்டுறாங்க, தற்கொலை பண்ணி செத்துருன்னு தூண்டுறாங்க, எதுக்கு வாழணும், அவங்களுக்குள்ள என்னை அறியாமலே நான் தற்கொலை பண்ணி செத்துருவனோ அப்படின்ற பயம்லாம் வந்துட்டு. இந்த மாதிரி ஒரு பயம், தற்கொலை எண்ணம், நீ செத்துறன்னு ஒரு நெருக்கம், இது பிசாசு கொண்டு வருகிற ஒரு நெருக்கம், ஒரு நுகத்தடி. சாத்தான் அந்த நுகத்தடியை வச்சுட்டான் பாருங்க. அதனால் அவங்க பாருங்கள், ஒரு நாள் இதே மாதிரி நம்ம நிகழ்ச்சியை பார்த்தபோது சாட்சியெல்லாம் கேட்டாங்க. என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்துருக்கிறாரு, தற்கொலை எண்ணத்திலிருந்து விடுதலை தந்திருக்கிறாரு. அப்போ இது ஒரு பிசாசு, ஒரு அசுத்தாவி, அதுதான் என்னை இப்படி தூண்டுது, எனக்கு விடுதலை வேணுமே இயேசுவே. அவங்க முழங்கால் போட்டு கதறி இருக்கிறாங்க. நான் இந்த மாதிரி கஷ்டப்படுறேன், யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது, யாராலும் விளங்கி கொள்ள முடியாது, சாதாரண மக்களால் எனக்கு பைத்தியன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் தான் விளங்கி கொள்ளுகிற தேவன், எனக்கு விடுதலை வேணும். சின்சியராக ஜெபிச்சாங்களா, அந்த ரூமுக்குள்ள ஒரு பிரகாசமான வெளிச்சம்,
அவங்க கண்ணால் பார்க்குறாங்க, ஒரு வெளிச்சம் அப்படியே வருகிறாரு. அந்த வெளிச்சம் வந்து அவர்களை தொட்ட உடனே ஒரு இருள் அவளை விட்டு விலகினார். அவ்வளோதான். அந்த இருள் விலகின உடனே மனதில் ஒரு மாற்றம் வந்து விட்டார். பயம் அப்படியே விலகி விட்டார். அந்த கலக்கம் விலகி விட்டார். இப்போ அவங்க மனசில் ஒரு பெரிய தைரிய சந்தோஷம், அப்படியே மன மகிழ்ச்சி. அந்த நுகத்தடி முறிக்கப்பட்ட உடன் ஆண்டவருடைய வெளிச்சம் அவளை சந்தித்தது. இருள் விலகி விட்டது, நுகத்தடி முறிக்கப்பட்டது. இதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து சிலுவை சுமந்தார். பாருங்க, தோளில் தான், அந்த மாட்டினுடைய தோல் பகுதியில் தான் அந்த நுகம் வைக்கப்படுகிறார். அதை சுமந்து கொண்டு தான் அது போகும். இயேசு தன்னுடைய தோளில் சிலுவை என்கிற நுகத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவை சுமந்து கொண்டவரை இழுத்து கொண்டு போகிறாங்க. பார சிலுவை அவருடைய தோளின் மீது வைக்கப்பட்டு அழுத்துகிறாரு. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடியை முறிப்பதற்காக அவர் சிலுவை என்கிற அந்த பாரமான நுகத்தடியை அவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையிலே தன்னுடைய கைகளை கால்களை ஆணடிக்கு ஒப்பு கொடுத்து தன் இரத்தத்தை சிந்தி சாத்தானுடைய வல்லமையை உரிந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறார். அங்குதான் சத்துருவை அவர் ஜெயித்தார். அந்த பிசாசை அவர் வெற்றி சிறந்தார். அவருடைய வல்லமையை மிதித்து அவர் ஜெயம் எடுத்தார். ஆனால் தான் இயேசு என்கிற நாமத்தை கேட்டால் பிசாசு நடுங்குகிறான். இயேசு என்கிற நாமத்தினாலே சத்துருடைய கிரியை அழிக்கப்படுகிறாரு. அப்போ நம்ம இயேசுனுக்கு கூப்பிடும் பொழுது ஆவியானவர் அப்படியே இறங்கி வந்து அந்த நுகத்தடியை முறிக்கிறார். அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த நுகத்தடி, சாத்தான் வைத்திருக்கிற பாவம், வியாதி, சாபம், பலவீனம், பயம், மன சோர்வுகள், கலக்கங்கள், எல்லா நுகத்தடிகளை கர்த்தர் இன்றைக்கு உடைத்தெறிய போகிறார். அதுக்கு தான் அபிஷேகம். அதான் பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்து நாளில் இறங்கும் பொழுது அக்னிமயமான நாவுகள் போல ஃபயர் வந்து இறங்கினது. அந்த அக்னி இறங்கின உடனே கட்டுகளெல்லாம் தெரிப்பட்டு பெரிய ஒரு விடுதலை உண்டானது. நுகத்தடி முறிக்கப்படுகிறாரு. அந்த ஆவியானவர் இப்போ உங்க மேலே இறங்க போகிறார். பரிசுத்த ஆவி உடத்தில் வரும் பொழுது பலன் அடைவீர்கள். அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொன்னார், when the Holy Spirit will come upon you, you shall receive power. ஒரு வல்லமை பெற்றுக்கொள்வீங்க. அது என்ன வல்லமை? இட்ஸ் a dynamic power. அந்த வல்லமை இறங்கும் பொழுது சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்படும், நுகத்தடி உடைக்கப்படும். ஒரு பெரிய விடுதலை சரீரத்தில் உண்டாகும், ஆத்மாவில் உண்டாகும், ஆவியிலே உண்டாகும். அதற்காக இப்போ ஜெபிக்க போகிற விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஏதோ ஒரு பகுதியில் சாத்தான் நுகத்தடி வச்சிருக்கிறது விளங்குதா? உங்களுக்கு புரியுதா? எந்த பகுதின்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இல்லை? ஏதோ ஒரு பாவ காரியம், ரகசிய பாவம், விட முடியாத பாவம், ஏதோ ஒரு சரீரத்தில் உண்டான பலவீனம், வியாதி, உங்களுடைய மனதில் உண்டான ஏதோ ஒரு கவலை, பயம், பாதிப்பு, மன அழுத்தம், இப்போ இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன். இந்த அபிஷேகம் என் மேலே இறங்கணும். அபிஷேகத்தினால் என் மீது இருக்கிற சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படணும். என் குடும்பத்தின் மீது இருக்கிற சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படணும். ஆண்டவரே இப்பொழுது அந்த வல்லமை, அந்த அக்னி என் மேலே இறங்கட்டும், என் குடும்பத்தின் மேலே இறங்கட்டும். நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும், சாத்தானுடைய நுகத்தடிகள் அழிக்கப்படட்டும். ஒரு விடுதலை, சுகம், சமாதானம், சந்தோஷம், ஆசீர்வாதம் எனக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள வரணும், என் ஊழியத்தில் வரணும், என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ள விடுதலை, அந்த சந்தோஷம் வரணும். நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறது, அபிஷேகத்தின் வல்லமை இறங்குகிறது. ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இறங்கட்டும். இந்த மகள் மேல, இந்த மகன் மேல உம்முடைய அக்னியாக அந்த அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் நுகத்தடியை முறிக்கும், சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடிகளை அழிக்கும். அந்த வேத வசனத்தின்படி இந்த மகன் மேல, இந்த மகள் மேல சாத்தான் வைத்திருக்கிற பாவ நுகத்தடிகள் முறிக்கப்படுவதாக. கண்களின் இச்சைகள், மாமிச இச்சைகள், ரகசிய பாவங்கள், விட முடியாத பாவங்கள், அந்த கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் அறுக்கப்படுவதாக. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படியே ஆவியானுடைய வல்லமை இறங்கி விடுதலை உண்டாவதாக. நுகத்தடி முறிக்க
முறிக்கப்படுவதாக, சிந்தனையிலே மாற்றம் வருவதாக, இருதயத்திலே மாற்றம் வருவதாக, பொருளாத அந்த சத்துருடைய நுகத்தடிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆவியிலே ஒரு விடுதலை, சந்தோஷம் உண்டாகட்டும். தகப்பனை, சரீரத்திலே பலவீனம், வியாதி, மரணக்கட்டுகள், ஆண்டவரே சரீர உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கட்டப்பட்டு இந்த நுகத்தடி நிமித்தமாய் செயலற்று இருக்கிற பிள்ளைகள், எலும்பு மண்டலம், நரம்பு மண்டலத்திலே பாதிப்பை உண்டாக்கி இருக்கிற சத்துருடைய நுகத்தடிகள் அவருடைய சரீர உறுப்புகளை முடக்கும்படி, பலவீனப்படுத்தும்படி, பலவிதமான நோய்களை கொண்டு வந்து முடக்கி இருக்கிற பொருளாத சாத்தானுடைய நுகத்தடி இப்பொழுது அழிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். உம்முடைய அக்கினி அவர்களுக்குள்ள இறங்கட்டும். இப்பொழுதே சரீரத்திலே விடுதலை இயேசுவின் நாமத்தில். உம்முடைய பரிசுத்தாவின் அக்கினியினால் சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படட்டும். வியாதி என்கிற நுகத்தடி, பலவீனம் என்கிற நுகத்தடி முறிக்கப்படட்டும். மரண கட்டுகள் மாறட்டும். விடுதலை, சுகம் உண்டாகட்டும். செயலற்று போன உறுப்புகள் செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த உறுப்புகளை செயல்பட விடாதபடி சாத்தான் வைத்திருக்கிற நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும். இந்த நிமிஷம் செயல்படட்டும். அந்த மகளுக்கு விடுதலை, இந்த மகனுக்கு விடுதலை உண்டாகட்டும். தகப்பனே, பயம், கலக்கம், மரண போராட்டம், தற்கொலை எண்ணம், தனிமை உணர்வு, ஆண்டவரே இந்த மன அழுத்தத்தில் இந்த பிள்ளைகளை வேதனைப்படுத்துகிற பொருளாத சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்தாவின் அக்கினி இந்த மகள் மேல இறங்கட்டும். இந்த மகன் மேல இப்பொழுது இறங்கட்டும்.